என்னை ஆட்கொண்டவரும் நான் செவிக்கிறவருமான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பினல் வாழ்த்துக்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, கர்த்தருடைய ஆவியானவர் இந்த நாளில் உங்களோடு கூட உணர்த்தி காட்டுகிற மிக முக்கியமான ஒரு காரியம், கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையாக இருங்கள் என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார். ஏனென்றால் இன்றைக்கு அநேக காரியங்களை ஆராய்ந்து பார்த்து ஜனங்களை வஞ்சிக்கும்படிக்கு செயல்பட்டு கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். எந்த காரியத்தை ஆராய்ந்து பார்க்கிறார்கள்? சாதாரணமாய் பாருங்கள், வானிலை அறிக்கையில் இப்பொழுது மிக அதிகமாய் அவர்கள் சொல்லுகிற காரியங்கள் துல்லியமாய் நடைபெறுகிறதை நாம் பார்க்கிறோம் அல்லவா? இந்த நாளில், இந்த நேரத்தில் இந்த புயல் இந்த இடத்தில் கரை கடக்கும் என்று சொல்லுகிறார்கள். அதே போல இந்த இடத்தில் மிதமான மழை பெய்யும் அல்லது கனமான மழை பெய்யும் என்று சொல்லி மிக துல்லியமாய் அவர்கள் கணிப்பதை நாம் பார்க்க முடியும். இது எப்படி சாத்தியம்? ஏனென்றால் அறிவியல் வளர்ச்சி மிக அதிகமாய் காணப்படுகிறது. சேட்டலைட்டின் உதவி கொண்டு, அது மாத்திரமல்ல, நவீன கருவிகளை கொண்டு மிக துல்லியமாய் அவர்கள் ஓரளவுக்கு பல காரியங்களை கணிக்கிறார்கள். இப்படி தான் இன்றைக்கு கள்ள தீர்க்கதரிசிகளும் செய்கிற காரியங்கள் எப்படியாய் காணப்படுகிறது? கூகுளில் போட்டு நிறைய காரியத்தை சர்ச் பண்ணுறாங்க. இந்த தேசத்தில் என்ன நடைபெறும், இந்த தேசத்தில் எப்படிப்பட்ட போக்கு காணப்படுகிறது, இந்த அரசியல் நிலை எப்படி காணப்படுகிறது, எல்லாவற்றையும் ஓரளவுக்கு நிதானித்து விட்டு அதன் பின்பாக வந்து மேடை ஏறி கர்த்தர் எங்களுக்கு வெளிப்படுத்தினார் என்று சொல்லி மிக தைரியமாய் கள்ள தீர்க்க தரிசனத்தை சொல்ல ஆரம்பிக்கிறார்கள். வசனத்தை குறித்து கொண்டு தியானித்து பாருங்கள். எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகத்தில் 14வது அதிகாரத்தில் 14வது வசனத்தை குறித்து கொண்டு தியானித்து பாருங்கள். நான் அவர்களை அனுப்பினது இல்லை, நான் அவர்களுக்கு கற்பித்தது இல்லை, நான் அவர்களோடு கூட பேசினதும் இல்லை. அப்படி இருந்தும் அவர்கள் எப்படி பேசுகிறார்கள்? தங்கள் இருதயத்தின் கபடத்தையே எடுத்து பேசுகிறார்கள் என்று சொல்லி கர்த்தர் அந்த இடத்திலே சுட்டி காட்டுகிறார். பாருங்கள், அருமையான மகனே, அருமையான மகளே, இது கடைசி நாட்கள். கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையாக இருங்கள் என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார். இப்படிப்பட்ட பொய்யையும் புரட்டையும் பேசி தங்களுடைய இருதயத்தின் கபடத்தை எடுத்து பேசிக்கொண்டிருக்கிறவர்கள், அவர்கள் சொன்ன காரியங்கள் எல்லாம் நடக்கிறதா நடக்கவில்லையா என்பதை நீ யோசித்து பார்த்தது உண்டா? கடந்த வருடத்தில் அவர்கள் இப்படி சொன்னார்களே, அது நடந்ததா என்பதை கொஞ்சமாகிலும் நீ யோசிக்கவில்லையா? இன்றைக்கு நாம் புறஜாதிகளை குறித்து நாம் சொல்லுகிறோம் அல்லவா, எவ்வளவு மூடத்தனத்தில் இருக்கிறார்கள், எவ்வளவு மௌடிகமான காரியத்தில் இருக்கிறார்கள் என்று சொல்லுகிறோம். ஆனால் அருமையான மகனே, அருமையான மகளே, சத்திய வேதத்தை கர்த்தர் நம் கரங்களிலே கொடுத்திருக்கிறார். ஆனால் நீ மூடத்தனத்திலே மலிந்து போய் காணப்படுவது எவ்வளவு ஒரு பரிதாபமான நிலையாய் காணப்படுகிறது என்பதை நீ சற்றாகிலும் நிதானித்து பார்த்தது உண்டா? கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் திரும்பு மகனே, திரும்பு மகளே. கள்ள தீர்க்கதரிசிகளை விட்டு விலகு என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார். கர்த்தருடைய வார்த்தையாகிய அந்த சத்தியத்தில் ஊன்ற கட்டப்பட ஆரம்பியுங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே மகிமைப்படுவார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.